கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும். அவன் ஏழையும் அதின் மேல் ஆவலுமாயிருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாயிருக்கும். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணிக்கொண்ட பின்பு அவள் மேல் பிரியமற்றவனானால் எதை எழுதி கொடுத்து அனுப்பிவிடலாம்? தள்ளுதலின் சீட்டு. ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணிக்கொண்ட பின்பு எதை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனாவான்? லட்சையான காரியத்தை. ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணிக்கொண்ட பின்பு அவள் மேல் பிரியமற்றவனானால் தள்ளுதலின் சீட்டை எழுதி கொடுத்து எங்கிருந்து அவளை அனுப்பிவிடலாம்? தன் வீட்டிலிருந்து. தள்ளுதலின் சீட்டை பெற்றுக்கொண்ட ஸ்திரீ வீட்டை விட்டு போன பின்பு யாருக்கு மனைவியாகலாம்? வேறொருவனுக்கு. வேறொருவனை யார் விவாகம் பண்ணலாம்? முதல் புருஷனால் அனுப்பப்பட்ட ஸ்திரீ. இரண்டாம் புருஷனால் அனுப்பப்பட்ட ஸ்திரீ எப்படி இருப்பாள்? தீட்டுப்பட்டவளாய். யார் இறந்து போனாலும் தள்ளுதலின் சீட்டை பெற்றுக்கொண்ட ஸ்திரீ தீட்டுப்பட்டவளாயிருப்பாள். விவாகம் பண்ணின இரண்டாம் புருஷன். இரண்டாம் புருஷனால் அனுப்பப்பட்ட ஸ்திரீயை யார் மனைவியாக சேர்த்து கொள்ளக் கூடாது? முந்தின புருஷன், அதாவது முதல் புருஷன். முதல் புருஷன் யாரை சேர்த்துக் கொள்வது கர்த்தருக்கு அருவருப்பானது? இரண்டாம் புருஷனால் அனுப்பப்பட்ட ஸ்திரீயை. கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் எது வர பண்ணக்கூடாது? பாவம். புதிதாய் விவாகம் பண்ணினவன் எங்கே போகக்கூடாது? யுத்தத்திற்கு. புதிதாய் விவாகம் பண்ணினவன் மேல் எதை சுமத்தக்கூடாது? யாதொரு வேலையும். புதிதாய் விவாகம் பண்ணினவன் எவ்வளவு நாள் தன் வீட்டில் இருக்க வேண்டும்? ஒரு வருஷ பரியந்தம். புதிதாய் விவாகம் பண்ணி இருக்கிறவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து யாரை சந்தோஷப்படுத்த வேண்டும்? தான் விவாகம் பண்ணின ஸ்திரீயை. எதின் அடிக்கல்லையும் மேற்கல்லையும் அடகு வாங்கக்கூடாது? திரிகையின்.
திரிகையின் அடிக்கல்லையாவது மேற்கல்லையாவது அடகாக வாங்குவது எதை அடகு வாங்குவது போலாகும்? ஜீவனை. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி விற்றவன் என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி எதற்காக அவனை ஒருவன் விற்று போடுவான்? அதனால் ஆதாயம் தேடி. எதை குறித்து லேவியராகிய ஆசாரியர் போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்? குஷ்டரோகத்தை குறித்து. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற வழியில் கர்த்தர் யாருக்கு செய்ததை நினைத்துக் கொள்ள வேண்டும்? மிரியாமுக்கு. சோதனை கேள்வி 1. ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணிக்கொண்ட பின்பு லட்சையான காரியத்தை கண்டால் எதை எழுதி கொடுக்க வேண்டும்? ஏ சாவுக்கான நிருபம், பி நியாய பிரமாணம், சி குற்றத்திற்கான நிருபம், டி தள்ளுதலின் சீட்டு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கடன் வாங்கினவன் கொடுக்கும் அடகை வாங்குவதற்கு எதற்குள் பிரவேசிக்க கூடாது? அவன் வீட்டிற்குள். வாங்கின அடகை கடன் கொடுத்தவனிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க யார் வெளியே வர வேண்டும்? கடன் வாங்கினவன். கடன் கொடுத்தவன் தரித்திரனானால் அவன் அடகை வைத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது? நித்திரை. தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக் கொள்ளும்படி யாருடைய அடகை திரும்ப கொடுக்க வேண்டும்? தரித்திரனுடைய. தரித்திரன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு கடன் வாங்கினவனை என்ன செய்வான்? ஆசீர்வதிப்பான். தரித்திரனுடைய அடகை எப்போது திரும்ப கொடுக்க வேண்டும்? பொழுது போகும்போது. தரித்திரனுடைய அடகை திரும்ப கொடுப்பது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கும்? நீதியாய். தேசத்தின் வாசல்களில் உள்ளவர்கள் யார்? அந்நியர். சகோதரரிலும் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் யாரை ஒடுக்கக்கூடாது? ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை. கூலிக்காரனுக்கு கூலியை எப்போது கொடுக்க வேண்டும்? வேலை செய்த நாளில்தானே, பொழுது போகும் முன்னே. ஏழை எதின் மேல் ஆவலாயிருக்கிறான்? தான் வேலை செய்த கூலியில். கூலியை கொடாவிட்டால் ஏழை உன்னை குறித்து யாரிடம் முறையிடுவான்? கர்த்தரை நோக்கி.
ஏழை உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவது உனக்கு எப்படி இருக்கும்? பாவமாய். பிள்ளைகளுக்காக யார் கொலை செய்யப்படக்கூடாது? பிதாக்கள். பிதாக்களுக்காக யார் கொலை செய்யப்படக்கூடாது? பிள்ளைகள். அவனவன் செய்த எதி நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும்? பாவத்தி நிமித்தம். யாருடைய நியாயத்தை புரட்டக்கூடாது? அந்நியன், திக்கற்ற பிள்ளை. எதை அடகாக வாங்கக்கூடாது? விதவையின் வஸ்திரத்தை. பயிரை அறுக்கையில் எதை எடுக்கும்படி திரும்பி போகக்கூடாது? மறதியாய் வைத்து வந்த அரிக்கட்டை. மறதியாய் வைத்த அரிக்கட்டை யாருக்கு விட்டுவிட வேண்டும்? பரதேசிக்கும், திக்கற்ற பிள்ளைக்கும், விதவைக்கும். சோதனை கேள்வி 2. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் எங்கு புறப்படக்கூடாது? ஏ, யுத்தத்திற்கு. பி, திராட்சரசம் அருந்துவதற்கு. சி, மனைவியின் வீட்டிற்கு. டி, பலியிடுவதற்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மறதியாய் வைத்த அரிக்கட்டை பரதேசிக்கும், திக்கற்ற பிள்ளைக்கும், விதவைக்கும் விட்டு விடும்போது கர்த்தர் என்ன செய்வார்? உன் கை பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார். எதை உதிர்த்து விட்ட பின் தப்பி இருக்கிறதை பறிக்க கூடாது? ஒலிவ மரத்தை. ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு எதிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம்? கொம்பிலே. ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை யாருக்கு விட்டுவிட வேண்டும்? பரதேசிக்கும், திக்கற்ற பிள்ளைக்கும், விதவைக்கும். எவைகளை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போகக்கூடாது? திராட்சை பழங்களை. திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அறுக்காமல் யாருக்கு விட்டுவிட வேண்டும்? பரதேசிக்கும், திக்கற்ற பிள்ளைக்கும், விதவைக்கும். இஸ்ரவேலன் தான் எங்கு அடிமையாய் இருந்ததை நினைக்க வேண்டும்? எகிப்தில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி
அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. ஆமேன்.